சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் டிஜிபி அலுவலகம் முன்பு கடந்த 10 நாளாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத வாங்க அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் 10வது நாளான இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளில் ஜிஓ 20 அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஜிஓ நிலையன் 20 அதை அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இந்த போராட்டத்தை பல்வேறு கட்டமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சாலை மறியல் போராட்டம், காவல்துறையினால் பேருந்தில் சிறைபிடிக்கப்பட்ட போராட்டம், மேலும் எங்களுடைய மாநில மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் என்கின்ற பல்வேறு போராட்டங்கள் மூலமாக இன்று 10வது நாளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நியாயமான எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகள் இது நாங்கள் இதை கோரிக்கையாக வச்சு தான் இந்த ஆணையரகம் நிறைவேற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ரீடர் அலவுன்ஸ் இப்போ எங்களால் டெக்ஸ்ட் புக்கை படிக்க முடியாது. ஸோ டெக்ஸ்ட் புக்கை படிக்க முடியாத காரணத்தினால நாங்கள் ரீடர் வாசிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருப்போம். அந்த வாசிப்பாளர்கள் எங்களுக்காக வாசித்து காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அவர்களுக்கு வாசிப்பாளர் தொகை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப்பில் ரீடர் அலவுன்ஸ் இருக்குது. அந்த ரீடர் அலவுன்ஸை கிட்டத்தட்ட 10 வருஷமாக பழைய ஸ்காலர்ஷிப் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நிறைய பேர் சி, ப்ரோக்ராமிங், பைத்தான் இப்படிலாம் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவர்கள் மடிக்கணினி, கம்ப்யூட்டர், லேப்டாப் தர சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். படித்து கொண்டு இருக்கிற பார்வையற்ற பட்டதாரிகள், பணிநாடுனர்களுக்கு மடிக்கணினி தரும்படியாக நாங்கள் கேட்டிருக்கோம். ஜிஓ 20 அது மிக அருமையான ஒரு அரசு நிலை எண் 20 ஜிஓ. இதை உடனடியாக அமல்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்டுட்ருக்கோம். ஏன்னு சொன்னால் அந்த ஜிஓ இப்போது இந்த ஆணையரகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜிஓ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அது இறந்துடுச்சு அப்படின்றாங்க. அந்த ஜிஓவுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிற மொத்தமாக இருக்கிற காலி பணியிடங்களை கணக்கிட்டு அதில் 1% இடஒதுக்கீடின் மூலம், ரிசர்வேஷன் மூலம் நம்ம பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு இந்த ஒரு முறை மட்டும் பணி நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அரசு நிலையன் 20 இவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். இதனால் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை நாங்கள் நம்முடைய பார்வையற்ற சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணாலுமே போதுங்க, இருக்கிற எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த உள்ளு ஒதுக்கீடு, சப் ரிசர்வேஷன் அந்த 1% ஃபாலோ பண்ணாலுமே எங்களுடைய பார்வையற்ற சொசைட்டியில் வேக்கன்சியே இருக்காது. எல்லாமே படித்து முடித்த பிஏ, பிஎட், எம்ஏ, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது படிப்பு இருக்கான்னு சொல்லுங்கள், நாங்கள் படிக்கவும் தயாராக இருக்கோம். தகுதியான நெட்டு, ஸ்லெட்டு, டெட்டு போன்ற எல்லா அரசினால் நடத்தப்பெறுகின்ற டிஎன்பிஎஸ்சி போன்ற எல்லா தேர்வினாலும் தகுதி பெற்ற பார்வையற்றவர்கள் இன்று வேலை இல்லாதல் ஒரு நிலை இருக்கிறது. ஸோ இது நாங்கள் சிம்பத்தி மூலமாக நாங்கள் இதை கேட்கவே கிடையாது. எங்களுக்கான உரிமை, எங்களுக்கு தர வேண்டிய கடமை, அதை தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். தகுதியாக இருக்குது, நாங்கள் எலிஜிபிளாக இருக்கோம், அந்த எலிஜிபிளுக்காக நீங்கள் தாங்க, இதை தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நன்றி. வேலை மறுக்கப்படுகிறதுக்கான காரணம், அதாவது தகுதியானவர்களை மட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் லெக்சர் சொல்லுவாங்க, கௌரவ விரிவுரையாளர் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. ஸோ இதை நம்ம ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களா பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 50 பேருக்கு நாங்கள் கேட்டிருக்கோம், அந்த 50 பேருக்குமே கூட கெஸ்ட் லெக்சர்ஸ் தர முடியாது, நீங்கள் காம்படிட்டிவ், இது பிகாஸ் யூ த காம்படிட்டிவ் வேர்ல்டு. இப்போ நான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா நான் இருக்கிற அந்த 5 லட்சம் பேர் கூட சேர்ந்து தான் நான் எழுதணும். ஆனால் எனக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் வச்சாங்க அப்படின்னா எங்களுடைய குறுகிய வட்டத்துக்குள்ளே நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அதில் ஒரு 100 பேராவது நாங்கள் பாஸ் பண்ணி உள்ளே வரலாம். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நாங்கள் காம்படிட்டிவாக செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் நாங்கள் பாஸ் பண்ணாலும் வேலை தருவதற்கு இந்த துறை தயாராக இல்லை. PhD முடித்தோம் சார்.
மதிப்பெண்ணை குறைத்திடு. மதிப்பெண்ணை குறைத்திடு. போராடுவோம் 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 போராடுவோம். அதாவது இது நாங்கள் போராட்டத்துக்கு முன்பாகவே நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு செயலர் மாற்றுத்திறனாளித்துறை நல செயலர் அவர்களையும் மாண்புமிகு ஆணையர் இயக்குனர் லட்சுமி அம்மா அவர்களையும் நாங்கள் இதுவரையும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் கேட்டிருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்காலர்ஷிப் ரீடர் அலவுன்ஸ் இந்த மாதிரி வேணால் நாங்கள் ரெடி செஞ்சு தரோமே தவிர எம்ப்ளாய்மெண்ட்டில் வி cannot do that, எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரே ஒரு பேச்சு மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. மற்றபடி வேறு எந்த அதிகாரிகளும் எங்களை இதுவரை சந்திக்கலை. நாங்கள் கேட்பது எங்கள் துறை அமைச்சர், அதாவது மாற்றுத்திறனாளி நலத்துறையை தன்வசம் வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த துறை அவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தாலும் எங்களுக்கான அந்த வாய்ப்பு மறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த கோரிக்கை நாங்கள் நமது முதல்வரிடம் சொன்னோம் அப்படின்பொழுது தான் நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும். ஆனால் அதை கொண்டு செல்வதற்கு தான் ஏன் இந்த ஆணையரகம் தாமதிக்கிறது என்று தெரியவில்லை. அதாவது இந்த மெரினா காவல்துறையை பொறுத்தளவு நாங்கள் இங்கே வரோம், எங்களை இங்கே அனுமதிக்கிறாங்க, இரவிலே நாங்கள் புறப்பட்டு போகிறோம். ஆனால் சாலை மறிகளில் நாங்கள் ஈடுபடும் பொழுதோ அல்லது நாங்கள் இந்த ஆணையரகத்தை முற்றுகையிடும் போதோ மாற்றுத்திறனாளிகளை அணுகும் தன்மை என்கின்ற ஒரு ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் இப்போ நாங்கள் கைது செய்யப்படுகிறோம் அப்படின்னா இரவு முழுவதும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்படுவதும், பின்பு நாங்கள் அங்கிருந்து பேருந்தின் மூலமாய் எங்களை கொண்டு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்படுவதும், திரும்பி கிளாப்பாக்கத்தில் நாங்கள் போரூர் டோல்கேட்டில் இறக்கிவிடப்படுவதும், இப்படி அலக்களிக்கிற ஒரு நிலை தான் காவல்துறையின் மூலமாக இருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு எங்களை சில காவல்துறைகளுடைய அனுமதியுடன் நாங்கள் பார்ப்பதற்கான சில ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசிற்கு எட்டும் வரை எங்களுடைய கோரிக்கை இன்னும் பல திட்டமிட்டு இருக்கிறோம். சாலை மறியல், அதனையும் தாண்டி உண்ணாவிரதம் அல்லது வேறு ஒரு கோணங்களில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை எங்களோட கோரிக்கை என்ன ஒன்று தாங்க, இவங்க ஒரு ஃப்ரெஷ் ரிலீஃப் கொடுத்துட்டா போதும். ஒரு 5 கோரிக்கை நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 கோரிக்கையை கூட அது கோரிக்கையினே கிடையாது, ஏன்னா அது இவங்க செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு ஃப்ரெஷ் ரிலீஃப் கொடுத்தா கூட எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் 2024 நாங்கள் போராடினது போல 16 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து நாங்கள் சில ஆர்டர்களை நாங்கள் பெற்றோம். அதே போல் 20 நாள் ஆனாலும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவது இல்லை.
முடிச்சு எம்ஏ பிஎட் எம்பில் என்று பிஹெச்டியே முடிச்சோம் சார். ஐயா கேட்கிறோம், உன் சொத்து சுகமா கேட்கிறோம். டாடி டாடி ஸ்டாலின் டாடி கேடி கேடி இந்த டிபார்ட்மெண்ட் கேடி டாடி 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 டிஎம்கே டாடி டிஎம்கே டாடி கேடி கேடி டாடி டாடி எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கள் வேலை வாய்ப்பு எங்கே போச்சு? அம்மாச்சி அம்மாச்சி ஆணையர் அம்மாச்சி என்னாச்சு என்னாச்சு எங்க வேலை வாய்ப்பு என்னாச்சு? பச்சு ரொம்ப நாளாச்சு 10 வருஷம் என்னாச்சு? கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு இந்த செட்டு ரிலாக்ஸ் என்னாச்சுன்னு கேட்டு சொல்லு. 9 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள். 10ஆவது நாளை தொடர்ந்து இன்னும் எத்தனை நாள் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.